குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சாட்டர்டே. நம்ம வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப நேசிக்கிற மனிதர்கள் இருக்காங்க தானே. அவங்களுக்கு நம்ம நேரம் கிடைக்காம அவங்க தவிச்சிட்டு இருக்காங்களா? ஆனால் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே எவ்வளோ நேரம் இல்லாட்டினாலும் உடனே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா? நம்ம கையில் இருக்கிற இந்த ஃபோன் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையை மெதுவாக மாற்றுற ஒரு சக்தி. கரெக்ட் தானே? முன்னாடி வீட்டில் என்ன சொல்ல ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு இருந்து, இப்போ டைப்பிங் சவுண்டு, ரிங்டோனு, நோட்டிஃபிகேஷன் சவுண்டு இதெல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கு இல்லையா? முன்னாடி நம்ம அப்பா எல்லாம் நண்பர்கள்லாம் நம்மளை பார்த்தா சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்க்ரீனில் யாராவது இருப்பாங்க, அவங்கள பார்த்து நம்ம சிரிச்சிட்டு இருக்கோம் இல்லை தானே? நம்ம கையில் ஒரு ஃபோன் இருக்குது. நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் இருக்கா? நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். உண்மையாக நம்ம மனுஷங்க கிட்ட இருந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம் தானே இல்லையா? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது ஒரு வீடியோ கிடையாது, நம்முடைய வாழ்க்கையோட ஒரு உண்மை. நம்ம எல்லாருக்குமே ஒரு காமன் ஹேபிட் இருக்கு. காலையில் எழுந்த உடனே முதல்ல நம்ம எதை பார்க்குறோம்? ஃபோன். அம்மா அப்பா முகம் பார்க்கறது கிடையாது, நம்ம குழந்தைய முகம் பார்க்க மாட்டோம், நம்ம மனைவியோ கணவரோ யாரையுமே கிடையாது. இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இதுதான் இல்லையா? ஒரு காலத்தில் ரொம்ப சிரிப்பு சத்தம் நம்ம வீட்டில் கேட்டுகிட்டே இருந்தது இல்லையா? இப்போ எப்படி இருக்கு? நம்ம கையில் இருக்கிற ஃபோன் நம்ம வாழ்க்கையை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா இல்லை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருக்கா? இதை தான் நான் மறுபடியும் கேட்டுட்டு இருக்கேன். சோஷியல் மீடியாவை நம்ம ஒரு கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தூரத்தில் இருக்கிற உறவுகளை நம்ம அருகில் கொண்டு வந்துருச்சு. நம்ம ஸ்கூலில் படித்த உறவுகள் கூட இன்னைக்கு எத்தனையோ வருடங்கள் கழித்து நம்ம கூட சோஷியல் மீடியா மூலமாக கனெக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. லேர்ன் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, டேலண்ட் ஷோ பண்ணுறாங்க. நிறைய நல்ல பிளாட்ஃபார்ம் தான். டிப்ரெஷனில் இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கு எஸ்கேப் ஆகிற ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. ஒரு கிளிக்கில் உலகமே நம்ம கையில் வந்துருச்சு. ஆனால் அந்த உலகத்தில் நம்மளை இழந்துட்டு இருக்கோமா? உண்மைதானே இல்லையா? அவங்கவுங்க வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு அதாவது அந்த மீடியாவில் தெரிகிற வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்களாம் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கை ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஆனால் அவங்க வாழ்க்கையோட ஹாப்பினஸ் மட்டும்தான் பேசுகிறாங்க. ரியாலிட்டி என்னன்றது நமக்கு தெரியாமல் நம்மளையே வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம குழந்தைய நம்ம குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாமல் நம்ம குழந்தைகளை கவனிக்காமல் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் கூட அப்பா ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருப்பாரு, ஆர் யூடியூப் பார்த்துட்டு இருப்பாரு, அம்மா வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, பசங்க இன்ஸ்டாகிராமில் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வருது ஆர் என்ன ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க எல்லாரும், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி உலகம். கரெக்ட் தானே? முன்னாடி ஈவினிங் டைம் வந்தால் குழந்தைகள் ஓடி போய் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே ஓடி போய் குழந்தைகள் கட்டி பிடிச்சிப்போம் இல்லையா? நம்மலாம் அப்படி தான். இன்றைக்கி அப்பா வந்தால் கூட நம்ம ஒரு லுக் விட்டுட்டு பிள்ளைங்க அந்த ஃபோனை விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆர் ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்டு டேடி இந்த கேமை முடிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அப்பா முகத்தில் வர அந்த டிஸப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா? அதுதான் சோஷியல் மீடியாவில் ஏற்படுற ஒரு டேமேஜ். இது குழந்தைகள் மூலமாக 5 நிமிஷம் தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணோன்னு நினைக்கிறோம். ஆனால் அது நமக்கு 2 hours ஆகிடுது. நம்மளை அது கட்டி போட்டுடுது இல்லையா? நம்ம தூக்கம் போயிடுது. தூங்குறதுக்கு முன்னாடி சரி கொஞ்சம் நேரம் ஒரு ரிலாக்ஸாக கொஞ்சம் காமெடி பார்த்துட்டு தூங்கலாம் நினைக்கிறோம். நமக்கே தெரியல எத்தனை ஹவர்ஸ் போச்சுன்னு. 1 மணி 2 மணி யோசிச்சுட்டே இருக்கும். இதனால என்ன ஆகிடுது? ஸ்லீப் லாஸ் ஆகிடுது, ஃபோக்கஸ் நம்மளுக்கு லாஸ் ஆகிடுது, ரியல் லைஃபோட கனெக்ஷன் நமக்கு லாஸ் ஆகி போயிடுது இல்லையா? உறவுகள் எல்லாம் அப்படியே ரொம்ப லைட்டாக அப்படியே ஒரு ஷேடோவாக மறைஞ்சு போயிட்டுருக்காங்க இல்லையா? கம்யூனிகேஷன் குறைஞ்சி போச்சு, பேஷன்ஸு நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்ம முன்னாடி இருக்கிற மனுஷங்களை விட ஸ்க்ரீனில் தெரிகிற உறவுகளுக்கு தான் நம்ம ரொம்ப ப்ரையாரிட்டி பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? அவங்களுக்காக மேக்கப் போடுறோம், அவங்களுக்காக ஒரு செல்ஃபி கொடுக்குறோம் இல்லையா? சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற தவறுன்னு சொல்ல மாட்டேன், அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அதுதான் மேட்ரு. நமக்கு ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஃபோன் இல்லாத ஃபேமிலி டைம் நமக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்கணும். மார்னிங் ஒரு ஃபஸ்ட்டு 30 minutes நோ ஃபோன், ரிலாக்ஸாக எழுதி ரியல் கான்வர்சேஷனை வச்சுக்கோங்க. உண்மையாக ஃபேமிலி கிட்ட நம்ம பேசணும். ஒரு அப்பா தினமும் வேலை முடிச்சு வீட்டுக்கு வராருன்னா அவருக்கு ஒரே ஒரு ஆசை, பிள்ளைங்க கூட அவர் மனைவி கூட உட்காந்து பேசும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃபோனில் பிஸி. ஒரு நாள் அப்பா பேசாமல் தூங்குறாரு, அதுக்கப்புறம் அந்த அப்பா பேச முடியாத நினைவு. அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு ஆறு மனைவி அவர் வீட்டில் உள்ள ஏதோ ஒரு உறவுக்கு அப்போ தான் புரியுது, நோட்டிஃபிகேஷனுக்காக காத்துட்டு இருந்த உறவு அப்பாவுக்காக நம்ம காத்துட்டு இல்லையே, முடிஞ்சு போச்சே அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையோட சில முக்கியமான நேரங்கள் நம்ம கையில் கிடையாது இல்லையா?
அது மெதுவாக அப்படியே இந்த ஃபோனுக்குள்ளேயே ஒரு ஒளிஞ்சு வேனிஷ் ஆகி போயிட்டுருக்கலையா. முந்தியெல்லாம் ஒரு 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 ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று வந்து ஒரு மெமரிஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ஆல்பம் போட்டு ரொம்ப ரசித்து பார்த்துட்ருப்போம். இப்போ நம்ம மெமரிஸ் எல்லாம் ஜஸ்ட் இந்த ஃபோனுக்குள்ளே ஒரு சிப்புக்குள்ளே தான் இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோன் ஏதாவது கரப்ட் ஆகி போச்சுன்னா அந்த மெமரிஸ் அப்படியே அழிஞ்சு போயிடுது இல்லையா. நடந்துட்டு தானே இருக்குது. ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வருது, ஒரு செகண்டுக்குள்ளே டக்குன்னு அதுக்கு ரிப்ளை பண்ணிடும். ஆனால் நம்ம வீட்டில் நமக்காக நம்ம ஒரே ஒரு வார்த்தை பேசுவோம் மாட்டோமா அப்படின்னு ஏங்குற ஒரு மனசை எவ்வளவு நேரம் நம்ம காக்க வச்சுட்ருக்கோம். அதை என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? ஒரு நாள் இந்த நம்ம வாழ்க்கையில் இந்த ஃபோன் இருக்காது, ஆனால் நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் தான் நம்ம கூட நினைவாக இருப்பாங்க. அப்போது அந்த நினைவுகள் வந்து எப்போ நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதை பொறுத்து தான் நம்முடைய ஃப்யூச்சர் இருக்குது இல்லையா. அதோடைய அந்த மெமரிஸும் நமக்கு இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையோட ஒரு நிமிஷம் குறைஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த ஒரு நிமிஷம் உங்கள் அம்மா கூட பேசினா, உங்கள் அப்பா கூட சிரிச்சா, உங்கள் குழந்தைகள் கூட விளையாடிட்டு இருந்தா, உங்கள் மனைவி அல்லது கணவர் கூட உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதுதான் உண்மையான ஒரு ஹாப்பினஸ் இல்லையா. ஃபோன் சார்ஜ் ஆகணும்னு நம்ம கவலைப்படுறோம், ஆனால் நம்ம உறவுகள் டிஸ்சார்ஜ் ஆகிறத நம்ம கவனிக்கிறோமா? நம்ம கையில் இருக்கிற ஃபோன் ஒரு நல்ல சர்வெண்ட்டாக இருக்கணும், பட் அது நமக்கு மாஸ்டர் ஆகிடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கையில் இருக்கிற ஃபோன் ஒரு நல்ல சர்வெண்ட்டாக இருக்கணும், அது நமக்கு மாஸ்டர் ஆகிடக்கூடாது. இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் மனசை கொஞ்சமாவது தொட்டிருந்தா இப்போ இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்கள் ஃபோனை கொஞ்ச நேரம் தூரமாக வைங்க. உங்கள் வீட்டில் உங்களை நேசிக்கிற உறவுகிட்ட மனசை விட்டு பேசுங்க. ஒருவேளை அவங்க வித்தியாசமாக பார்த்தா கூட பரவாயில்ல, நீங்களே வாலண்டியராக போய் பேசுங்க. அவங்கக்கிட்ட நான் உன்னை நேசிக்கிறேன்னு உங்கள் வார்த்தைகளால் சொல்லுங்கள். சும்மா ஈமோஜியாலேயோ இல்லை டைப்பில் மெசேஜில் அனுப்பாதீங்க. ரியல் எமோஷனை உங்களுடைய வார்த்தைகளால் காட்டுங்க. லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பின்னாடி. முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க பார்த்துக்கோங்க. சோஷியல் மீடியாவில் வாழாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ கற்றுக்கோங்க. ஆன்லைன் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒருத்தருடைய மனசில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு நாள் இந்த ஃபோன் சைலண்ட் ஆனால் நீங்கள் பேசாத வார்த்தைகள், நீங்கள் காட்டாத அன்புகள், அது வாழ்நாள் ஃபுல்லும் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்கோ மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஃபோன் கெட்டு போச்சுன்னா வேற வாங்கிடலாம், ஆனால் மனித உறவுகள் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. இந்த சோஷியல் மீடியா அங்கங்கே இருக்கட்டும், முதல்ல உறவுகளை நீங்கள் நேசிங்க. இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்கள், பட் அந்த சோஷியல் மீடியா உங்களை யூஸ் பண்ணுற மாதிரி விட்டுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் சோஷியல் மீடியா உங்களுடைய குடும்பம் உறவுகளுக்குள்ள எவ்வளவு வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம உண்மையான உலகத்தை ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஏன்னா உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கு உணர்வுகள் இருக்குன்றதை நீங்கள் மறந்துடக்கூடாது. மொபைலுக்கு எப்படி சார்ஜ் போடுறோமோ அது இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி நம்ம உறவுகளும் நம்மளை விட்டு டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கணும், அது நமக்கு இம்பார்ட்டன்ஸுன்றதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள், இன்னையிலேருந்து இந்த மொபைலில் இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் எல்லோரும் உங்களை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க. எஸ்பெஷலி சாப்பிட்ற இடத்துல தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருட்களை அலோவ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரிக்டாக மனம் விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சந்தோஷமாக உங்கள் நாளை கொண்டாடுங்க. இன்றைக்கி சாட்டர்டே, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பேசுங்க. முடிஞ்சால் வெளியில் போய் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், குழந்தைகள் கூட உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.